வானிலை தகவல். தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும் காரைக்கால் பகுதியிலும் மழை பெய்துள்ளது. புதுவையில் மிக லேசான மழை பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தமிழக பகுதிகளில் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக 8/5/2024 தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 30 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வரையிலான லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். இதில் குறிப்பாக தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல், விருதுநகர் மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யும். 9/5/2024 தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், ஈரோடு, கரூர், நாமக்கல் மற்றும் சேலம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும். 10/5/2024 நீலகிரி, கோயம்புத்தூர், திண்டுக்கல், கரூர், நாமக்கல், சேலம், கள்ளக்குறிச்சி, தர்மபுரி மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யும். 11/5/2024 கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், திண்டுக்கல், தேனி, தென்காசி, திருநெல்வேலி, விருதுநகர், மதுரை மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. 12/5/2024 தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 30 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வரையிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 13/5/2024 மற்றும் 14/5/2024 தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அடுத்த 5 தினங்களுக்கான அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு. 8/5/2024 முதல் 12/5/2024 வரை அடுத்த 5 தினங்களுக்கு தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் அதிகபட்ச வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக குறையக்கூடும். 8/5/2024 முதல் 12/5/2024 வரை அடுத்த 5 தினங்களுக்கு தமிழக உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாகவே இருக்கக்கூடும். அதிக வெப்பநிலை தமிழக உள் மாவட்டங்களில் சமவெளி பகுதியில் ஒரு சில இடங்களில் 40 டிகிரி செல்சியஸிலிருந்து 41 டிகிரி செல்சியஸ் ஆகவும், இதர தமிழக மாவட்டங்களில் சமவெளி பகுதியில் 38 டிகிரி செல்சியஸிலிருந்து 39 டிகிரி செல்சியஸ் ஆகவும், கடலோர தமிழக மாவட்டங்கள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் 35 டிகிரி செல்சியஸிலிருந்து 37 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் மாலையிலும் இரவிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 35லிருந்து 36 டிகிரி செல்சியஸ் ஒட்டியே இருக்கக்கூடும். குறைந்தபட்ச வெப்பநிலை 26லிருந்து 27 டிகிரி செல்சியஸ் அளவிலே இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தற்போது எந்த ஒரு அறிவிப்பும் மீனவர்களுக்கு வெளியாகவில்லை. 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு சென்டிமீட்டரில் அதிகபட்சமாக கிருஷ்ணகிரி மாவட்டம் கேஆர்பி அணை, திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பனாத்தூர் தலா 9 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. வேலூர் மாவட்டம் மோலாலத்தூர், திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் தலா 7 சென்டிமீட்டர் அளவும், விழுப்புரம் மாவட்டம் காஞ்சனூர், கிருஷ்ணகிரி மாவட்டம் நெடுங்கல், சேலம் மாவட்டம் மோட்டூர், விழுப்புரம் மாவட்டம் கோடார், விழுப்புரம் மாவட்டம் அவலூர்பேட்டை, விழுப்புரம் மாவட்டம் நேமூர் தலா 5 சென்டிமீட்டர் அளவும், திருப்பத்தூர் மாவட்டம் நாட்ராம்பள்ளி, விழுப்புரம் மாவட்டம் சூரப்பட்டு, தர்மபுரி மாவட்டம் ஒகேனக்கல், வேலூர் மாவட்டம் வேலூர் குடியாத்தம், வேலூர் மாவட்டம் காட்பாடி தலா 4 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஜமுனாமர்த்தூர், வேலூர் மாவட்டம் விரிஞ்சிபுரம், திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம், கிருஷ்ணகிரி மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் போலூர், கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டை, கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் தலா 3 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர், கடலூர் மாவட்டம் கடலூர் ஆட்சியர் அலுவலகம், கிருஷ்ணகிரி மாவட்டம் பாரூர், திருப்பத்தூர் மாவட்டம் கோதண்டப்பட்டி, கடலூர் மாவட்டம் சிதம்பரம், விழுப்புரம் மாவட்டம் ஆனந்தபுரம் தலா 2 சென்டிமீட்டர் அளவும், திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பேட்டை, விழுப்புரம் மாவட்டம் மணப்பூண்டி, கடலூர் மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர், விழுப்புரம் மாவட்டம் கோலியனூர், கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜம்புகுட்டாப்பட்டி, விழுப்புரம் மாவட்டம் முண்டிப்பாக்கம், காரைக்கால் மாவட்டம், கரூர் மாவட்டம் கடவூர், கிருஷ்ணகிரி மாவட்டம் பேச்சம்பள்ளி, திருவண்ணாமலை மாவட்டம்
திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி தலா 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை தமிழக உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதியில் ஒரு சில இடங்களில் பொதுவாக இயல்பை விட மிக அதிகமாகவே இருந்தது. வட தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இயல்பை விட மிக மிக அதிகமாகவே இருந்தது. கடலோர பகுதிகள் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பையை ஒட்டியே இருந்தது. தமிழக உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் வெப்ப அலை வீசியது. அதிகபட்ச வெப்பநிலை கரூர் பரமத்தியில் 41.5 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இது இயல்பை விட 5.2 டிகிரி செல்சியஸ் அதிகமாக பதிவாகியுள்ளது. திருச்சி விமான நிலையத்தில் 42.1 டிகிரி செல்சியஸ் ஆகவும் மதுரை விமான நிலையத்தில் 41.7 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பாளையங்கோட்டையில் 41.5 டிகிரி செல்சியஸ் ஆகவும் மதுரையில் 41.2 டிகிரி செல்சியஸ் ஆகவும் ஈரோட்டில் 40.8 டிகிரி செல்சியஸ் மற்றும் திருத்தணியில் 40.1 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. வானிலை பற்றிய தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.